வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மேத்ஸ் பேலஸ். காலை எழுந்தவுடன் கணக்கு டே 2க்கான ஆன்சர் கீ. 6வது கேள்வி, எத்தனை ஆண்டுகள் முடிவில் ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் 3 மடங்காகும்? நம்ம இந்த மாடலில் ஏற்கனவே நம்ம தனி வட்டி பற்றின வீடியோஸ் போடும்போது சொல்லியிருக்கோம். எத்தனை மடங்காகும்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். 3 மடங்கு 3 மடங்காகும்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதிலிருந்து 1 மைனஸ் பண்ணணும். இப்போ 3லேருந்து 1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2 டிவைடட் பை அவங்க எத்தனை பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்களோ அதை டிவைடில் 8%னா 8 இன்ட்டு டிஃபால்ட்டாக என்ன போட்டுக்கிறோம் அப்படின்னா 100. கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 1 2 4 2 8 1 நாள் 4 25 நாள் 100. அப்போ எத்தனை வருஷத்தில் 3 மடங்கு ஆகும் அப்படின்னா 25 ஆண்டுகளில். சரிங்களா? இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க எத்தனை மடங்கு சொல்கிறாங்களோ அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணணும். டிவைட் பை சில இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பர்சன்டேஜ் கொடுத்துட்டு இயர் கேட்டிருப்பாங்க. இந்த கொஷின் மாதிரி எத்தனை ஆண்டுகள்ட்டு. சிலர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இயர் கொடுத்துருவாங்க, பர்சன்டேஜ் கேட்பாங்க. எப்படி சொன்னாலும் ஐடியா அதுதான். அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அது டிவைடில் போட்டு இன்ட்டு 100ன்னு போட்டிங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. சரியா? 7வது கேள்வி பாருங்கள். A/B = 2:3, B/C = 5:7 எனில் C = 42 என்றால் A = இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு A/B/C கண்டுபிடிக்கணும். பாருங்கள், நேற்றே ஒரு கொஷின் இந்த மாடலில் பார்த்தோம். A/Bக்கு 2:3, B/Cக்கு 5:7. அப்போ BCக்கு நேராக இந்த கேப் எப்படி ஃபில்லப் பண்ணுவோம்? பக்கத்தில் இருக்கிற நம்பர் எடுத்து 3, இந்த 5 இங்கே எழுதிடுறோம். அப்போ 2 10, 3 15, 3 21. ஸோ 10:15:21 தான் ஆன்சர். ஆனால் அவங்க சிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 42. நமக்கு சி கிடச்சிருக்கிறது 21ன்னு கிடச்சிருக்கு. அப்போது 21 என்ன செஞ்சால் 42 கிடைக்கும்? எஸ், 2ஆல் பெருக்கணும். அப்போ இந்த எல்லா வேல்யூவும் 2ஆல் பெருக்கணும். 2 20, 5 30, 21 42. நமக்கு எது தேவையோ அதை மட்டும் பெருக்கிட்டால் கூட போதும். நமக்கு ஏ மட்டும்தான் தேவை. ஏ தான் கேட்டிருக்காங்கிறதால நீங்கள் ஏவை மட்டும் கூட பெருக்கலாம். கரெக்டாக? அப்போ ஏவோட வேல்யூ 20. ஐடியா புரியுதுங்களா? வெறுமனே ஏன்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஆன்சர் எழுதலாம். நீங்கள் 10ன்னு எழுதினா இந்த இடத்துல தப்பு. ஏன்னா அவங்க சிக்கு ஒரு வேல்யூ 42ன்னு கொடுத்துருக்காங்க. அதை என்ன பண்ணியிருக்காங்களோ அதே வேலையை நம்ம இங்கே செய்யணும். சரிங்களா? அடுத்தது 8. 5x + 15 2x + 3 = 10:3 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? நம்ம இந்த விகித சமத்தில் சொல்லும்போது சொல்லியிருப்போம். முதல் நம்பரையும் கடைசி நம்பரையும் பெருக்கினா வரக்கூடிய ஆன்சர் நடுவில் இருக்கிற 2 நம்பரை பெருக்கினா வரக்கூடிய ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ஐடியா படியும் செய்யலாம். இல்லை கீழே இருக்கிற ஆப்ஷன் எடுத்தும் ஒன்றுனா அப்ளை பண்ணலாம். நான் ரெண்டுத்தையுமே உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். அப்போ ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா I3 15x + 35 45 ஈக்குவல் அந்த மாதிரி நடுவில் இருக்கிறது பண்ணிங்க அப்படின்னா ஈர்ப்பைத்து 20 + 20x + 35 30. எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு, நம்பர் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடும். +15x இங்கே வந்தால் -15x, +30 இங்கே வந்தால் -30. அப்போ 45ல் 30 போயிடுச்சு அப்படின்னா 15, 20ல் 15 போயிடுச்சுன்னா 5x. 1 5 5 15. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 3. இது ஒரு ஐடியா. இது மெத்தடாக போடுறது. சப்போஸ் எனக்கு இந்த ஃபஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம்லாம் ஐடியா ஞாபகம் இல்லை சார், அந்த இடத்துல ஞாபகம் வரல எக்ஸாம்பிள் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கீழே இருக்கிற ஒரு வேல்யூவாக கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏவை அப்ளை பண்ணுறேன். 3 எக்ஸுக்கு பதில் 3 போட்டிங்கன்னா I3 15 + 15 30. இங்கே 3 அப்ளை பண்ணுங்கள். 2 6, 6 3 9. அப்போ 30:9. 3ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் பாருங்கள். 5 3 30, 3 9. ஆன்சர் வந்துடுச்சா? 10:3. கரெக்ட் பாருங்கள். அப்போ ஆப்ஷன் ஏ தான். ஓரளவு வரல அப்படின்னா அடுத்த ஆப்ஷனுக்கு போயிருப்பேன். அடுத்த ஆப்ஷனுக்கு அந்த மாதிரி. இது இன்னும் ஈஸியாக இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு எக்ஸெல்லாம் கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணி ஒரே சைடு கொண்டு வரதை விட இது ஈஸி. சரியா? அடுத்து 9. 4x + 5y = 83 மற்றும் 3x/2y = 21/22 எனில் y - x. இப்போ இதில் பாருங்கள், இங்கே இந்த 2யும் 3யும் குறுக்கு பெருக்கல் செய்யலாம். அப்படி இல்லைனா இங்கே கூட கேன்சல் பண்ணலாம். 4 2 11 2 22. இங்கே பார்த்தீங்கன்னா 1 3 3 7 3 21. அப்படின்னா இந்த 11 இங்கே கொண்டு வந்துடும், இந்த y இங்கே கொண்டு வந்துடும். அப்போ 11x = என்னன்னு கிடைக்கும் அப்படின்னா 7y. +7y இங்கே கொண்டு வந்துட்டோன்னா -7y = என்னென்னு ஆகிடும் அப்படின்னா 0ன்னு ஆகிடும். சரியா? இல்லாட்டி என்ன பண்ணலாம், இல்லை எக்ஸுக்கோ ஒய்க்கோ வேல்யூ எடுத்துக்கிட்டு அதை மட்டும் கொண்டு வந்து கூட அவங்க ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிற ஈக்குவேஷனில் நாம் அப்ளை பண்ணலாம். இப்படியும் பண்ணலாம். இப்போ ஓகே, இதில் பாருங்கள். அப்போ 11 எக்ஸை மட்டும் வச்சுக்கலாமா? எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா -7y அங்கே போயிடுச்சுன்னா +7y, பெருக்கல் இருக்கிற 11 அங்கே போயிடுச்சுன்னா வகுத்தில் 11. அதை கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுவோம். அப்போ 4 எக்ஸுக்கு பதில் என்ன அப்ளை பண்ணுறோன்னா 7y/11 + 5y = 83. 11 எல்சிஎம் எடுத்துட்டோம் அப்படின்னா 7 4 28y + I11 55y = 11 = 83. சரியா? இந்த 11 அந்த பக்கம்
பெருக்கல்ல கொண்டு போயிடலாம். 28 55 கூட்டினோம் அப்படின்னா 83y ஈக்குவல் டு 83 இன்ட்டு 11. அப்போ பாருங்கள் 83 கேன்சல் ஆகிடுச்சுன்னா y ஈக்குவல் டு 11. கரெக்டாக? y ஈக்குவல் டு 11 இங்கே கொண்டு வந்து, ஏன்னா எக்ஸ் இங்கே வச்சுருக்கோம் இல்லையா, இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணோம்னா ஒய்க்கு பதில் 11. அப்போ 11 கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 7. கரெக்டுங்களாம்மா? அப்போ ஒய்க்கு 11, எக்ஸுக்கு 7. ஸோ 11 மைனஸ் 7, 11 7 போயிடுச்சுன்னா 4. இந்த மாதிரியான கொஷின்ஸையும் கேட்குறாங்க. அதுவும் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4னா கட்டாயம் இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கேள்வியும், டிஆர்பி செகண்ட் கிரேட் எக்ஸாம்ஸுக்கு இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி போகிறது மாதிரி தான் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குமே. ஸோ இதுக்கெல்லாம் வேறு ஏதாவது ஷார்ட்கட் யோசிக்கிறோம் அப்படின்னாலும் ரொம்ப சுத்தலில் வர்றது மாதிரி இருக்கும். இங்கே ஏன்னா அவங்க ஏதாவது எக்ஸுக்கு ஒய்க்குன்னு தனித்தனியாக கேட்டிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, கீழே இருக்கிற ஆப்ஷனை கொண்டு வந்து நம்ம அழகாக இந்த இடத்துல அப்ளை பண்ணி பார்த்துட்டு சொல்லிடலாம். ஆனால் இங்கே அவங்க சொல்லியிருக்கிறது ஒய் மைனஸ் எக்ஸ். அப்போ ரெண்டுத்துக்கும் வேல்யூ நீங்கள் தனித்தனியாக கண்டுபிடிச்சா மட்டும்தான் இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ண முடியும் பாருங்கள். சரியா? அடுத்தது 10. 2 எண்கள் 15:11 என்ற விகிதத்தில் உள்ளன. அவைகளின் மீப்போவா 13 எனில் கீழே கொடுக்கப்பட்ட எண்களில் எதுவாக இருக்க முடியும்? ஓகே, இது ரொம்ப ஈஸி பாருங்கள், ஆன்சர்லேருந்தே சொல்லலாம். 2 விஷயம். ஒன்று, நான் இங்கேருந்து வரேன், விகிதம் 15:11. அப்போ முதல் நம்பர் 15ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். 15ஆம் வாய்ப்பாட்டில் வருமானு பாருங்கள். 194 கண்டிப்பாக வராது, 196 15ஆம் வாய்ப்பாட்டில் வராது. முடிஞ்சுதா? ரெண்டாவது நம்பர் எந்த வாய்ப்பாட்டில் வரணும்? 11ஆம் வாய்ப்பாடு. பாருங்கள், 144 11ஆம் வாய்ப்பாட்டில் வராது. கரெக்டாக? ஏன்னா 13 11 143. அப்போ இதுதான் வரும் பாருங்கள். ஸோ ஆன்சர் சி. இவ்வளோ ஈஸியாக சொல்லிடலாம், நம்ம கொஸ்டினுக்கு முழுசாக பண்ண வேண்டியதே கிடையாது. எவ்வளோ ஷார்ட்டாக முடிஞ்சிச்சு பாருங்கள். அந்த ரேஷியோ வச்சே சொல்லலாம். ஒருவேளை 2 ஆப்ஷன் வருது இந்த ரேஷியோ வச்சு பார்த்தா கூட அப்படின்னா, அடுத்த ஐடியா நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா ஹெச்சிசிஎஃப் 13 இருக்குது. ஸோ இருக்கிற 2 நம்பருமே எந்த வாய்ப்பாட்டில் வரணும்னா 13ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். அந்த ஐடியாவை யோசிச்சிங்க அப்படின்னாலும் டக்குன்னு முடிச்சிடலாம் பாருங்கள். சரிங்களா? இதான் டே 2க்கான 5 கேள்விகளுக்கான விடைகள். அடுத்ததாக டே 3 11வது கேள்வி, இன்றைக்கான கேள்விகள். இதுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கீழே கமெண்டில் ஒரு சிலர்லாம் நல்லா அழகாக சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி நிறைய பேரே ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? 11வது கேள்வி பாருங்கள். 10 ஆண்டிற்கு பிறகு ரம்யாவிற்கு ரூபாய் 9 லட்சம் தேவைப்படுகிறது எனில் ஆண்டிற்கு 20% தனி வட்டி அளிக்கும் வங்கியில் ரம்யா எவ்வளவு அசலாக செலுத்த வேண்டும்? அசல் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. தனி வட்டிக்கான ஃபார்முலா I = PNR/100 இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே நமக்கு ஆன்சர் சொல்லலாம். இல்லை ஷார்ட்கட்லேயும் போட முடியும், நான் சொல்கிறேன். அடுத்தது 12. 6 × 2x² - 3x - 2, 8 × 4x² + 4x + 1 மற்றும் 12 × 2x² + 7x + 3 ஆகியவற்றின் மீ போ வா ட்ரை பண்ணுங்கள். இதுக்கான வேறு ஒரு ஷார்ட்கட்டை நான் உங்களுக்கு நாளைக்கு ஆன்சர் சொல்லும்போது சொல்கிறேன். சரிங்களா? டக்குன்னு ஒரு 10 செகண்ட் கூட இல்லை, அதை விட ஒரு 5 செகண்ட்லேயே ஆன்சரை பார்த்து சொல்கிற முடியும். அந்த ஐடியாவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது 13. ரூபாய் 20,000க்கு 5% ஆண்டு வட்டி வீதத்தில் 3 மாதங்களுக்கு தனி வட்டி யாது? எத்தனை மாதத்துக்கு கேட்டிருக்காங்க? 3 மாதங்களுக்கு. கவனித்து போடுங்க, 3 வருஷங்களுக்கு கேட்கல, 3 மாதங்களுக்கு. அடுத்தது 14. போக்குவரத்து சமிக்ஞை விளக்குகள் 3 வெவ்வேறு சாலை சந்திப்புகளில் முறையே ஒவ்வொரு 48 வினாடிகள், 72 வினாடிகள் மற்றும் 108 வினாடிகளுக்கு பின் மாறுகிறது. அவை எல்லாமே 8:20 மணிகளில் ஒரே நேரத்தில் மாறினால் மீண்டும் எப்போது அவை ஒரே நேரத்தில் மாறும்? டைம் என்னன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இந்த 8:20 ஆட் பண்ணணும். சரியா? அடுத்ததாக 12, 15, 18 மற்றும் 27 ஆகிய எண்களால் வகுப்படும் மீப்பெரு 4 இலக்க எண்ணை கண்டறிக. இதையும் ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வேறு ஒரு ஷார்ட்கட் இதுக்கு சொல்கிறேன். ஸோ இதோட டே 3 காலை எழுந்தவுடன் கணக்கு முடியுது. நாளைக்கு இதுக்கான ஆன்சர் கேயும் அடுத்த நாளுக்கான கொஷின்ஸையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.